அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரமதான் எல்லாம் முடிஞ்சு பேக் டு நார்மல் லைஃப்க்கு வந்தாச்சு. இது தடவை ரமதான் நாங்கள் நினச்சதுக்கு விடவும் குயிக்காகவே போயிட்டுருச்சு. இன்ஷா அல்லாஹ் மறுவா நெக்ஸ்ட் இயர் தான். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஏர்லி மார்னிங்கே சரியான மழை, அதனால டே வந்து இந்த மாதிரி கோஸியாக கோல்டாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் நான் மட்டும்தான். ஸோ டே வந்து நான் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு குக்கிங் ஒர்க் எல்லாம் அவ்வளோ இல்லை, பட் லைட்டாக க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. குயிக்காக என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா எங்களுக்கு வந்து ஈஸி அடுத்தடுத்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. கிச்சனை வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டுக்கு இந்த கேஸ் குக்கர் தான் சரியான மெஸ்ஸியாக இந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அதையே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மிச்ச நாளைக்கு போகிற இப்படி ஒரு கிளைமேட்டுமே நல்லா இருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் டைம். மம்மா வந்து ஆல்ரெடி எல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு தான் போய்த்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஹீட் அண்ட் ஈட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிக்கிறேன். இது தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். சிக்கன், தால் அண்ட் இது வந்து ஸ்ப்ரட்ஸ் சம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு என்ன செய்யன்னு ஒரு ஐடியாவே இருக்கல. அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்போம்னு சொல்லி தான் டிவி பார்க்குறதுக்கு போய்த்தேன். வீட்டில் யாருமே இல்லாத நேரத்துக்கு டிவி பார்க்குற மாதிரி ஒரு போரிங்கான வேலை வேறு ஒன்றுமே இல்லை. அந்த நேரத்துக்கு டிவிலேயும் ஒன்றுமே போகாது. இந்த யூஷுவலாக போனதே தான் ரிப்பீட் டெலிகாஸ்ட் ஆலும் அப்படி என்னமாதிரி தான் வெயிட் பண்ணிக்கும். வீட்டில் எல்லோரும் மிகக்குள்ளே டிவி பார்க்குறதுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அது பார்த்ததா இருந்தாலும் வர பார்க்குறதும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா எல்லோரும் வைப்பாங்க, எல்லோரும் ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ டைம் போகிறதே விளங்காது. இது தனியாக பார்க்குறது எனக்கு டிவி பார்க்குறதுமே ஒரு போரிங்கான ஒர்க் மாதிரி தான் இருந்துச்சு. தனி வீட்டில் நீங்களாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டேயை ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி டைம் பாஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் நேரம் எப்படியோ சேனலை மாற்றி மாற்றி பார்த்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஓகே வேறு என்ன சொல்லி செய்வோம்னு சொல்லி தான் டிவி ஆஃப் பண்ணியாச்சு. இவ்வளோ பெரிய மழை அடித்தாலும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய வெயில். ஸோ கிளைமேட்டே அப்படியே அப்சைட் டவுனாக மாறிடுச்சு. நான் ஒரு நல்ல ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிக்கொண்டு நான் ட்ரா பண்ணுறதுக்கு தான் போய்த்திருந்தேன். இன்றைக்கி டே வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை. யாரும் வீட்டில் இல்லாதனாலையோ என்னமோ நான் ட்ரா பண்ணினதுமே சரி வரலை. இப்படி தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கு பிறகு மறுவா இதை வந்து ரீட்ரா பண்ணுவோம்னுட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன ஹெனா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. இது வந்து ப்ரைவேட் ஆன்லைன் கிளாஸ். ஸோ உங்களுக்கும் எனக்கிட்ட ஹெனா படிக்கணும்டா ஆன்லைன் ஃபிசிக்கல் ரெண்டுலேயுமே கிளாஸஸ் அவைலபிள். இந்த கிளாஸில் நீங்கள் பேசிக்லேருந்து ப்ரைடல் மட்டும் படிப்பீங்க வித் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நிறைய பேர் என்கிட்ட இன்கொயர் பண்ணக்குள்ளே கேட்குற ஒரே ஒரு கொஷன், ஆன்லைனில் படித்தா ஃபிசிக்கலில் படிக்கிற மாதிரி வருமா, அண்ட் ஆன்லைனில் படித்தா நாங்கள் வந்து நல்லா செய்வோமா அப்படின்னு சொல்லித்தான். ஆன்லைனில் ஃபிசிக்கல்லன்ட்டு இல்லை, நாங்கள் ரெண்டுலேயுமே உங்களுக்கு 100% அட்டென்ஷன் தருவோம். நீங்கள் செய்கிற எல்லா ஒர்க்கையுமே நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு கரெக்டான கைடும் பண்ணுவோம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணினீங்கன்னா ஆன்லைனில் படிக்கிறதும் ஃபிசிக்கலில் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸே இருக்காது. ஏன்னா நீங்கள் டாட்டே வைக்க தெரியாமல் வந்தாலுமோ இல்லாட்டி எனக்கு ஹெனா கார்னண்டே பிடிக்க தெரியான்னு வந்தாலுமோ நாங்கள் அதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி படித்து தருவோம். அதனால தான் இந்த கிளாஸ் பேசிக் டு ப்ரைடல், அதே மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாஸ். நீங்கள் யார் சரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். எங்களோட நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஹெனா மாஸ்டர் கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் மந்த் 11th மே 11th ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸஸ் ஆன்லைன் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுலேயுமே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் யார் சரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற ஏன இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஹெனா கிளாஸ் செஞ்சு கொண்டிக்கக்குள்ளேயே மறுவா பெரிய மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கு கிளைமேட் இப்படி தான் இருக்கும் போல், மழை வெயில் மழை வெயில்னு. இதோட எங்களோட குக்கிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண வேணும். மாமா ஆல்ரெடி எல்லாம் குக் பண்ணி தான் வச்சுட்டு போய்த்திருந்தாங்க. என்ன சரி வேணும்னா கறி செஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன குக் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் தேவையான கறிஸை செஞ்சு எடுப்போம். ஆல்ரெடி கிராப் அண்ட் ஃபிஷ் வந்து குக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால எங்களுக்கு அது குக் பண்ணுற ஒர்க் இல்லை, வெஜிடபிள் வேணுமான்னு குக் பண்ணுற ஒர்க் தான். நான் இன்றைக்கி பீட்ரூட் தான் குக் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் இந்த வெஜிடபிள்ஸில் எனக்கு பீட்ரூட் குக் பண்ணால் நல்லம்ட்டு ஃபீல் ஆகிடுச்சு. அதனால பீட்ரூட் அண்ட் தால் தான் இன்றைக்கி நான் குக் பண்ண போகிறேன். பீட்ரூட்டை கட் பண்ணும் போதே நான் வந்து தாலை வந்து குக் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். ஏன்னா அதில் அவ்வளோ பெரிய வேலையொன்று இல்லை.
அதோட நான் பீட்ரூட்டையும் குக் பண்ண வச்சாச்சு. எல்லா குக்கிங் ஒர்க்கும் டன். இப்போ வந்து எங்களுக்கு லன்ச் எடுக்கிற ஒர்க் தான். இது வந்து கிராப் ரசம். இது வந்து மாமா செஞ்சு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. அந்த மாதிரி ஃபிஷ் கறியும் ஆக்கி வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி இது தான் என்னோட லன்ச் பிளேட். கிராபும் ஃபிஷ்ஷும் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் குக் பண்ண பீட்ரூட் அண்ட் தால். அதோட வீட்டில் 1 வீக்காக எல்லோரும் சிக்காக இருந்தனால மறுவ நாங்கள் வட்டலாப்பம் செஞ்சோம். ஏன்னா வந்து எங்களோட நேபர்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு. அந்த வட்டலாப்பம் தான் இது. ஸோ டெசர்ட் எல்லாம் தின்னுட்டு ஒரு குட்டி நப்பொண்டை எடுத்துட்டு பியூரிட்ட இந்த ஜேர்ம் கில்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. மாமா சொல்லிட்டே போனாங்க, இதை மட்டும் செஞ்சுடுங்க, இல்லாட்டி ஃபில்டர்லேருந்து தண்ணி எல்லாம் வெளியே கொட்டிடும்ண்டு. எப்பயுமே இந்த ஒர்க் வந்து ஏண்ட ஒர்க் தான். இதை வந்து நான் தான் செய்வேன். பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த இண்டிகேட்டர் அண்ட் இந்த மாதிரி 2 ஃபில்டர் ஜேர்ம் கில்லர் செட் வந்து வரும். அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒன்றும் வரும். ஸோ இவங்க எப்போ சஜஸ்ட் பண்ணுறது வந்து பியூரிட் வாட்டர்லேயே வாஷ் பண்ணி இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லி தான். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி தூள் வந்து அழிந்து கொட்டும். ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணினோன்னு தான் எனக்கு நினைவு வந்துச்சு, இன்றைக்கி ஈவினிங்கும் எனக்கு கிளாஸ் ஈகிண்டு. அந்த நான் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணக்குள்ளே கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டாங்க. இது வந்து ஃபிசிக்கல் கிளாஸ். நீங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் இங்கே உங்களுக்கு ஃப்ரீ ஹெனா கான்ஸ் தருவோம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. கிளாஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் காஃபியோட கொஞ்ச நேரம் டெரஸில் இருந்தேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நான் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டேன். மார்னிங் ட்ரா பண்ணினேன். அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இருக்கல. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீட்ரா பண்ணுவோம்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணினேன். இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட ஃபுல் லுக் வந்து ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். நான் இதை வந்து அந்த ட்ரா பண்ணுறதுக்கு விட இதை நான் குயிக்காக ட்ரா பண்ணிட்டேன்னு நினச்சிச்சு. ஏன்னா வந்து அது ட்ரா பண்ணக்குள்ளே எனக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்டோட நீக்கல. இதுதான் ஃபைனல் லுக். இதெல்லாம் ஏன் ட்ரா பண்ணுறேன்ட்டு இன்னொரு வீடியோவில் மறக்காமல் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட டின்னர் டைம். நான் வந்து இன்றைக்கி டின்னர் வந்து ஆர்டர் பண்ணி தான் எடுத்தேன். பராட்டா ஆர்டர் பண்ணினேன். நான் வந்து சிக்கன் வந்து குக் பண்ணினேன். அண்ட் இது தான் என் டின்னர் இன்றைக்கி. டின்னர் எல்லாம் தின்னு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பாப்கார்ன் செஞ்சுட்டு நான் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியே டிவி பார்த்துக்கொண்டே ஹெனா ஒன்று போடுவோம்னு டிசைட் பண்ணி நான் இந்த மாதிரி ஹெனா டிசைன் ஒன்று தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். போல்ட் டிசைன் உண்டு. இந்த ஹெனா எப்படின்னு சொல்லுங்கள். இப்படியே ஏன டேயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Hope you all enjoyed this vlog. See you all soon with another interesting vlog. Until that, do subscribe to my channel.